மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஐயப்பனை அழைத்தார் பரமேஸ்வரன். மகனே, உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன். அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும். அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை. இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும். அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும். ஆயுஷ்மான் பவ. மகிஷமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலை போல் வளர்ந்தது. அப்படியே போனால் சூரிய சந்திரனையும் மறைத்துவிடும் என்று தோன்றியதால் ஐயப்பன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார். ஐயனின் ஆணைப்படி பூதகணங்களும் தேவர்களும் கற்களை எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷமுகியின் உடலை புதைத்தனர். அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷமுகியை அடக்கம் செய்யப்பட்ட இடமே கல்லிடும் குன்று என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்திராதிபதியே, இந்த சம்ஹாரத்தை முடித்த எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. என் தாய் அங்கே கடும் தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை தீர்ப்பதற்கான புலிப்பாலை பெறவே நான் இங்கு வந்தேன். இது என் மீது அளவற்ற பாசம் கொண்டிருக்கும் என் இரு கண்களையும் போன்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமையாகும். எனவே புலிப்பாலை பெற தாங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக. எம்பெருமான் பரமேஸ்வரன் கட்டளைப்படி நான் பெண் புலியாக மாறி பால் சுரந்து தருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து, இந்தாருங்கள் புலிப்பால், உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே. அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன். என் மீது ஏறிக்கொள்ளுங்கள். அரசவையில் நாம் நுழைந்தால் நீங்கள் கொண்டு வந்திருப்பது புலிப்பால் தான் என்பது ஊர்ஜிதமாகிவிடும். மகிஷமுகி வதம் கண்ட மணிகண்ட சுவாமி அவன் வாரானே வன்புலியும் ஏறியே மலை தாண்டி மடு தாண்டி கண் கண்ட தெய்வம் அவன் வாரானே பந்தளத்தை தேடியே ஆற்று வழி ஊற்று வழி காட்டு வழி கோட்டை வழி கடந்திங்கு வாரானே ஐயப்பா. ஆற்றொன்னா தலை நோக்கி மருந்தாகும் புலிப்பாலை கொண்டிங்கு வாரானே ஐயப்பா. நடையதிர படையதிர எத்திசையும் அதிர குடியதிர குளம் அதிர கொற்றவனும் அதிர பரம்பொருளை இறை அருளை அரசி மனம் அறிய தவறுணர தலை கவிழ தண்டமிட்டு பணிய பந்தளமும் பணிய வந்த செயல் முடிய மணிகண்ட அவதார நோக்கமது நிறைய. வில்லாளி வீரன் புலியை வாகனமாக கொண்டு புலிக்கூட்டம் புடைசூழ பந்தல ராஜ்யத்தை வந்தடைந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் சீறி பாய வேண்டிய புலிகள் மென்னடை போட்டு வரும் இயற்கைக்கு முரணான சம்பவத்தைக் கண்டு வியந்து நின்றார்கள். புலிப்பால் தேடச் சென்ற ஐயப்பன் இனி திரும்பி வரமாட்டான் என்று திடமாய் நினைத்திருந்த அமைச்சர் திடுக்கிட்டார். மன்னர் ராஜசேகரன் இரு கைகளையும் கூப்பி நெகிழ்ந்து போய் நின்றார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தந்தையே, தாயின் தலைவலி தீர
இதோ கொண்டு வந்துள்ளேன் புலிப்பால். இந்த அளவு போதாது என்று வைத்தியர் சொல்வாரானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கறந்து கொள்ள இதோ புலி கூட்டமே என்னுடன் வந்துள்ளது. தாங்கள் கடவுளின் அவதாரம்தான் என்று நிச்சயம் நான் உணர்கிறேன். நாங்கள் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் எங்களை மன்னித்து அருள வேண்டும் ஐயனே. மகாராணி, உன்னுடைய தலைவலியை போக்க புலிப்பாலுடன் வந்திருக்கும் நம் மணிகண்டனை பார். தாலாட்டிய தாயன்பிற்கு பாலூட்டிய செய்தானிவன். அன்னைக்கெல்லாம் அன்னை ஐயன். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயனே. நீங்கள் ஒரு தெய்வ குழந்தை என்ற உண்மையை என் பேராசையால், என் அகம்பாவத்தால் நான் அறிந்து கொள்ளாமல் போனேன். என்னை ரட்சித்து அருள்வாய் மகனே, என்னை ரட்சித்து அருள்வாய். தாயே, தாங்கள் போய் என் காலில் விழலாமா? என்னை பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்பு தாய் நீங்கள். என் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற உதவியவர் நீங்கள். இப்படி ஒரு வாய்ப்பிற்காக என்னை 12 வருடங்கள் வளர்த்த உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? எனக்கு வாழ்வழித்த தெய்வம் அல்லவா நீங்கள்? சரி ஐயப்பா, உன் அவதார நோக்கம்தான் முடிந்து விட்டதே. இனி எங்களுடனே இருந்து விடேன். இல்லை அம்மா, இந்த அவதாரத்தில் நான் ஆற்ற வேண்டிய கடமை இன்னொன்றும் இருக்கிறது. அது கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய முக்கிய கடமை. எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு நான் அங்கேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க விரும்புகிறேன். தந்தையே, உங்கள் ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லையில் ஓர் இடம் கொடுங்கள். அங்கே நான் தங்கியிருந்து மக்களின் துயர் துடைப்பேன். ஐயனே, தங்களுக்கு எங்க இடம் வேண்டுமோ, எவ்வளவு இடம் வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இங்கிருந்து அம்பு எய்கிறேன். அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அந்த இடம்தான் எனக்கு வேண்டும். அங்கு எனக்கு கோவில் கட்டி தாருங்கள். அங்கிருந்தபடி கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன். அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. இந்த சபரிமலையில்தான் இன்றும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக, கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை ஐயப்பன். சபரிமலையில் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி கோவில் கட்டும் பணியை வேகமாக மேற்கொண்டார் மன்னர் ராஜசேகரன். அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவங்களை விளக்கும் விதமாக 18 படிகளையும் அமைத்தார். இந்த 18 திருப்படிகளும் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கின்றன. 18 மலைகளாகிய இஞ்சிப்பாறை மலை, காலைக்கட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, தலைப்பாரமலை, தேவர்மலை, ஸ்ரீபாதமலை, மயிலாடுமலை, மாதங்கமலை, கால்கிமலை, சிற்றம்பலமலை, சுந்தரமலை, நாகம்பலமலை, கவுண்டமலை, நிலக்கல் மலை, நீலிமலை,
பொன்னம்பலமலை, சபரிமலை போன்ற மலைகளையும் 18 கடவுள்களாகிய விநாயகர், சிவன், பார்வதி